ஜீவ தண்ணீரினால் நம் தாகத்தை தீர்க்க வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, முண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்னை எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் நீ பெரியவரோ? அவருக்கு, அவர் பிள்ளைகளுக்கும், அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவருக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே முண்டு கொள்ளாமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். கிறிஸ்துவுக்கள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம். இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை பார்த்த முதல் அவர் தாகத்துக்கு தானே கேட்குறாரு. அதுக்கப்புறமா, நீ கேட்கிறது யார் என்று உனக்கு தெரிந்திருந்தால் நீயே அவரிடத்துல ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த தாகமுள்ள அந்த ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையை குறித்து நம்பிக்கையை இழந்து போன அந்த ஸ்திரீ ஒரு புதிய நம்பிக்கைக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த ஸ்திரீயோட வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பு முனையை இங்கு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எவ்வளவு புரிந்து கொள்ளுகிற ஒரு தெய்வமாக அங்கே இருக்கிறார் பாருங்களேன். மற்றவர்களால் மனுஷங்க ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க. மனுஷர்களால் நிந்திக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசு தேடி வந்தார். உள்ளத்தை அறிகிறவர், உள்ளத்தின் குமுறல்களை அறிகிறவர், வேதனைகளை அறிகிறவர், அவர் உள்ளத்தின் பாரங்களை அறிகிற கிறிஸ்து அவர் நம்மோடு கூட உண்டு என்பதை மறந்துடாதீங்க. ஒருவேளை கண்ணீரின் பாதையில் நீங்கள் போய்கொண்டிருந்தா உங்களோடு கூட உங்களை தேற்றுகிற, புரிந்து கொள்ளுகிற ஒரு நேசர் உண்டு. அவர் புரிந்து கொள்ளுகிறது மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற உலகத்தின் காரியங்கள், அதாவது அந்த தண்ணீர், இந்த உலகத்தில் கிடைக்கிற தண்ணீர் எவ்வளோதான் அது குடித்தாலும் தாகம் உண்டாகும். நான் சொல்லுகிறது உலக பிரகாரமான காரியங்கள், சிற்றின்பங்கள். உதாரணத்துக்கு நம்ம வைத்துக்கொள்வோமே, இந்த உலகத்தில் உள்ள சிற்றின்பங்கள், அது எவ்வளோதான் அதை அனுபவிக்கணும், இன்னும் 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 என்று சொல்லி அதில் ஒரு நிறைவு வரவே வராது மனுஷனுக்கு. பணம் என்ற ஒரு உலகத்தின் காரியம், அதை எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் இன்னும் 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 வேணும், இன்னும் வேணும், அதில் ஒரு திருப்தியே இல்லை. அதே போல் இந்த உலகத்தின் அதிகாரம், இன்னும் அதிகாரமுடையவனாய் நான் மாற வேண்டும் என்று சொல்லி மனிதர்கள் அப்படியே போட்டி போட்டுக்கொண்டு பதவிக்காகவும் பணத்துக்காகவும் வெறி பிடித்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தாகம் அடங்கவே இல்லை. ஆனால் கிறிஸ்து சொல்லுகிறார், நான் கொடுக்கும் இந்த தண்ணீரை நீங்கள் பருகினா உங்களுக்கு தாகமே இருக்காது. அப்போ இந்த ஜீவ தண்ணீர், நம்மை திருப்தியாக்கும் ஜீவ தண்ணீர், நம்மை நிறைவாக்கும் ஜீவ தண்ணீர், அது வற்றி போகவே போகாது. நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜீவ தண்ணீர் இருக்குமானால் அது நீரூற்றை போல ஊறிக்கொண்டே இருக்கும். வற்றாத ஜீவ நதி. அது அநேகர் இடத்துல பாய்ந்து அவரோட வாழ்க்கையை மாற்றுகிறது, செழிப்பாக்குறது, அவருடைய வாழ்க்கையில் புதிய திருப்பத்தை உண்டாக்குகிறது. இப்போ முதலாவது நம்ம யோவான் இதை நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம தியானிக்கும் போது பாருங்கள், முதலாவது படி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் ஆவியில் பிறக்க வேண்டும், ஆவியில் பிறக்கிற அனுபவத்துக்குள்ளாக வர வேண்டும். அடுத்தது இந்த ரெண்டாவது படி என்ன அப்படின்னா, ஜீவ தண்ணீரால் நம்ம வாழ்க்கை நிரப்பப்பட வேண்டும். அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டவர்களுக்கு ஒருபோதும் தாகம் உண்டாகாது. உலகத்தில் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, மேலானவைகளை தேடுகிற ஒரு வாழ்க்கை, ஜீவ தண்ணீரானது நம்மை திருப்தி செய்து இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையை தருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் அந்த சமாரிய ஸ்திரீக்கு அன்றைக்கு வறண்டு போய் உள்ள வாழ்க்கையில் வறட்சியை மாற்றி ஒரு செழிப்பான நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல அவள் வாழ்க்கையை மாற்ற
கிறிஸ்து விரும்பினதுனால தான் அவளை தேடி வந்தார். அவளுடைய சூழ்நிலையை பார்க்கல, அவர் உள்ளத்தை பார்த்தாராம். பிரியமானவர்களே, உங்கள் உள்ளத்தை பார்த்து இன்னைக்கு அவர் உங்களை தேடி வந்ததுனால தான் உங்களோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். மாறாத தெய்வத்தை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு, இந்த ஜீவ தண்ணீர் எனக்கு வேண்டும், வற்றாத ஜீவ நதியாக என் வாழ்க்கையில் நான் எழுந்து பிரகாசிக்கணும், அநேகருடைய தாகத்தை தீர்க்கிற ஒரு ஜீவ தண்ணீரை நான் தருகிற ஒரு மகனாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, எங்கள் வாழ்க்கையில் வற்றாத நதியாக நீர் வந்து அசைவாடும், எங்கள் வாழ்க்கையில் நீர் தங்கிரும், அநேக வாழ்க்கையில் திருப்தி செய்கிற, அநேக வாழ்க்கையில் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு பாத்திரங்களாக எங்களை நீர் மாற்றும், எங்களையும் பயன்படுத்தும் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்தும், நீரே சகாயம் செய்யும். துதிகன மகிமையை உமக்கு செலுத்தி இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.